யார் அதிகாரம்? எல்லக்கோட்டில் எழும் கேள்வி. உடை வேறு, பதவி வேறு. ஆனா நியாயம் யார் கையில்? இந்த கதை பெயர்தான் யார் அதிகாரம். கேரள கரை, தமிழ்நாடு கரை, நாங்கள் தான் சரி என இருபக்காரை வழியில் நிற்கும் மக்கள் மனம் குழம்பி. யார் அதிகாரம்? நியாயம் மறைந்து உடை மாறும், மனநிலை மாறாது. சட்டம் பின்னால், அகம்பாவம் முன்னாடு. எல்லை கடந்தால் நியாயம் மாறுமா? யார் அதிகாரம்? இதயம் தீர்மானமா? மேற்கு தொடர்ச்சி மலை நிழல் சூழ, ரோந்து வாகன விளக்குகள் மின்னுது சூழ. மொழி மாறும், கோபம் மட்டும் ஒன்றே. அதிகாரம் கையில் உண்மை தள்ளப்பட்டதே. ஒரு பக்கம் காக்கி, மறுபக்கம் காக்கி. வார்த்தை வேறானாலும் எண்ணம் சாக்கி. என் பகுதி என்ன மார்படித்து குரல். அதிகாரம் யாருக்கு? மக்கள் வாழ்வா அல்லது அகம்பாவம்? மௌனம் வாழம் காவல் நிலையம் தோறும் பார்வை மோதல். தொடர்பு கருவியில் சுடு தெளிவு இல்லா முடிவில். சட்ட நூல் திறந்தால் ஒன்றே விதி, ஆனால் மனசுக்குள் மாநில வேறுபாடு நிதி. பதவி மேல பதவி, பெயர் மேல பெயர். யார் அதிகாரம்? என்ன எரியும் தீயர். மக்கள் கண்ணீரால் கழுவ வேண்டிய சின்னம். அதை அரசியலுக்கு விற்கலாமா? சொல்லு மனம். கேரள கரை, தமிழ்நாடு கரை, நாங்கள் தான் சரி என இருபக்காரை வழியில் நிற்கும் மக்கள் மனம் குழம்பி. யார் அதிகாரம்? உண்மை மறைந்து உடை மாறும், மனநிலை மாறாது. சட்டம் பின்னால், அகம்பாவம் முன்னாடு. எல்லை கடந்தால் நியாயம் மாறுமா? யார் அதிகாரம்? மனிதவா, பதவியா? அலறலை விட பெரிது அகம்பாவ குரல். அணையை விட மேல தனி தீர்மான வலு. அதிகாரம் இருந்தால் கட்டுப்பாடு பிறக்குமா? இல்லை என்னில் கட்டுப்பாடு அதிகாரத்தை அழிக்குமா? மூன்றாம் நபர் கதை, நாயகன் இல்லை. இரு பக்கம் பிரதிபலிப்பு, பயமே இல்லை. நல்ல காவலர், கெட்ட காவலர், மாநிலம் இல்லை. செயலே தீர்ப்பு, இதயமே இல்லை. மக்கள் நம்பிக்கை காம், உண்மை பதக்கம். புஜட்சி இல்லை, அரசியல் அழுத்தம் இல்லை. உடை அணிய முன் மனதை சுத்தம் செய். இல்லை எல்லில் அதிகாரமே இன்னொரு குற்றக்களம் செய். படத்தில் எல்லை இருக்கலாம், ஆனா நீதிக்கு எல்லை இல்லை. இந்த கதை கேட்கும் கடைசி கேள்வி யார் அதிகாரம்? பேச்ச கையிலா அல்லது நியாய மனசிலா? திரை மங்கும் யார் அதிகாரம் சென்றா?